இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டு கடுகு பொரிச்சு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடனா போடலாம், போடாகட்டையும் வெங்காயம் வதக்கிச்சு. தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டு வாரத்துக்கு வதக்கிட்டு மூடி வச்சிடணும். தக்காளி இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வாழ வச்ச பிறகு மிளகாத்தூள் போட்டுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுறேன். ஒரு 3 ஸ்பூன் மிளகா தூள், 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கடையிட்டு திட்டமாக தண்ணி ஊற்றும். ரொம்ப தண்ணி ஊற்றலாம், திட்டமாக ஊற்று. ரொம்ப நேரம் கொதிக்கும், கேஸ் தான் வேணும். திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் திக்கான பிறகு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா திக்காயிட்டே வருது. போதுங்க, கரெக்டாக இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிவிடுவோம். சொரக்காய் புட்டு பண்ண போகிறேன். அது ஃபஸ்ட்டு
சுரக்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றுங்க. நெறி இருந்தால் கீழே ஊற்றுற மாதிரி ஆகிடும், வேஸ்ட்டாக போய்டும். தண்ணி மஞ்சத்தூள் தண்ணி ஃபுல்லாக சுண்டி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சுரக்காய் வேகிறது கட்டி நம்ம கடலப்பருப்பு வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு பருப்பு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச கடலப்பருப்பை நம்ம தோசைக்கல்லில் வேக வச்சுக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றணும், அப்படியே சுமார் இது மாதிரி வேக வச்சு சுரக்காய் புட்டு பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு கடுகு, பொரிஞ்சோடனே சோம்பு போடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சோடனே பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு சுரக்காய் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வேக வச்சுக்கணும். கரெக்டாக கடலப்பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு பொடி பொடியாக பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பத்தலாம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். தட்டி வச்ச பூண்டு, தட்டி வச்ச இஞ்சி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். ஸ்லோவில் வச்சு வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சுரக்காவை போட்டுக்கலாம். சுரக்காயில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி ஃபுல்லாக வத்தின பிறகு தான் கடலப்பருப்பு போடணும். கடலப்பருப்பு வேக வச்சுக்க போகணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கடலப்பருப்பு வேக வச்சதை போட்டு அப்படியே ஸ்லோவாக வச்சுட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சு வதக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே அடுப்பு ஸ்லோவாக வச்சுருக்கேன், அது பாடு ஸ்லோவாக வதங்கட்டும். நல்லா வதங்கியாச்சு. கரெக்டாக இருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. சொரக்காய் புட்டு ரெடி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம். சாதிங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட மறந்துட்டேன். கடைசியாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிடும். இந்த கொத்தமல்லி வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி தொக்கு, சொரக்காய் புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா.